பூமருடைய செல்ல பிராணிகள் நிறைய தெரியுது. என்ன நம்ம இங்கே வீடியோ எடுக்கிறத பார்த்துக்கிட்டே பூமர்ஸ் வந்து இந்த செல்ல பிராணிகளை வளர்த்துருக்கேன். ஆனால் நான் அப்படி கிடையாது. நீ காட்ஜிலாவே கூப்பிட்டு வந்தாலும் சண்டை விடுவேன். என்ன ஸோ என்னையும் நார்மலாக நினைக்கக்கூடாது. ஸோ பூமரோட செல்ல பிராணி குறைச்சிக்கிட்டே இருக்கு பாரு. அவளை பார்த்து வரேன், மவுண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயும் பூமர் மாதிரியே நம்மகிட்ட சண்டை போடும். பூமர்னா சும்மா இல்லைடா. என்ன மூடு 1 2 3 ஓகே. இங்கிட்டு ஒரு நாய், இதுவும் பூமரோட சொல்லப்படாது. இங்கிட்டு ஒரு நாய் இருக்குது, போன விட்டு எனக்கு துரத்து. இப்போ இந்த மாதிரி நேரங்களில் பூமர் இந்த குழாடியில் உட்காந்துட்டு என்ன சொன்னால், என்ன வேலைக்கு போனியா, ரெக்வஸ்ட் போனியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். முன்னாடி செல்லக்குட்டி ஓடு 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 அப்படி போட்டு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்புறமா பாருங்க பூமரோட செல்ல புதல்வர்கள் இந்த நைட்டு நேரத்தில் அத்தை ராத்திரி என்ன பாருண்ணா துறக்கும் பாருண்ணா. என்ன நான் வேலைக்கு போகலன்னு வா வாடிக்கலாம் வாடி வா 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 ஓடு ஓடிரு 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 ஓடிரு. அப்புறம் ஐயோ இல்லை, நான் பாட்டு தானே போயிட்டுருக்கேன். அது என்ன குலைக்கு தெரியுமா? இங்கே ஒரு பூமரு என்ன இது என்ன குலைக்குன்னா, நான் சொல்கிறேன் பாரு வா அப்படின்னு குலைக்கும். அது கண்ணு முன்னாடி தான் அடிக்கும், நமக்கே இரிட்டேஷன் ஆகிடும். இப்போ இன்னொரு பூமர் வளர்க்குற செல்லப்பிராணி இம்பிட்டு நாயை வந்து பிறகு விட்டாங்க. இந்தியாவில் 300 கோடி ஜனத்தொகைலாம் என்ன இளைஞர் சக்தி அதிகமாக இருக்கா இந்தியாவில். எனக்கு தெரிஞ்சு பூமர் சக்தி தான் அதிகமாக இருக்கு. என்ன இது கொஞ்ச நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ நாயை விட்டு உங்களுக்கு ஓடு 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 பூமர் ஓடு 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 ஓடு. வர்றேன் இப்போ வர்றேன் நைட்டு வரேன். உனக்கு இருக்கு கட்டிச்சு குதிர வருது. நீங்கள் மாநகராட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இது பாவம் இவர் படுத்துக்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. என்ன அது மாதிரி இப்படி போனோம்னா எத்தனை நாய் என்றேன் ஒரு நாள் உட்காந்து என்றேன் பாரு, எத்தனை நாயின்னு மட்டும் என்றேன் பாரு. புரியுதா? இப்போ மணி வந்து ஒரு 11 மணி ஆச்சு. சொமேட்டோ ஸ்விக்கினா அது யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஃப்ளட் லைட்டு. இதுக்கு இன்னொரு ஆர்டினோ போட்டிருக்கு. சுற்றி வர நாய் காசிமேடு சென்னையில் போனின்னு வச்சுக்க ஒரு 70 நாய் துரத்தும். அதனால் கட்டிச்சு அவ்வளோதான் கொண்டுரும் நம்மளை. ரைட்டா? அப்போ இந்த ஃப்ளட் லைட்ஸை வந்து எப்படி சார் யூஸ் பண்ணலாம், வண்டி முழுக்க வைக்க முடியாது. அதுக்கு ஒரு புது டெக்னிக் சொல்கிறேன் பாரு, அது அடுத்த வீடியோவில் வரும் பாரு. பூமர்னால் சும்மா இல்லை. பூமர் வந்து என்ன குலைக்கு தெரியுமா, வேலைக்கு போனியா ஓ அப்படின்னு, கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போனியா ஓ அப்படின்னு, அப்புறம் என்ன பண்ணால் இப்படி முறைச்சிட்டு போகும் போகும்போது. அது மாதிரி தான். ரைட்டா? ஸோ இந்த பூமருன்ற ஒரு மனநோயை வந்து போக்குறதுக்காண்டி தான் இவ்வளோ வீடியோஸ் போடுறேன். அடுத்தவன் வேலைக்கு போனால் என்ன, கல்யாணம் பண்ணால் என்ன, அதே வீட்டில் என்ன நடக்குது, இதெல்லாம் பூமர் கண்காணிக்கும். இப்போ இதுக்கே எப்படின்னா, அங்கே மேலே ஒரு லைட் வச்சுருக்கான் பற்றி, அதை எடுத்து அடித்தோம்னா என்ன ஆகும், கண்ணு குருடாகி போயிடும். ரைட்டா? ஸோ நீ நினைக்கிற மாதிரி மல்டி பர்சன் அட்டாக்னா உன்னோட எனிமிக்கு வந்து எப்பயுமே உன்னை விட இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அவனை ஈஸியாக நீ அட்டாக் பண்ணிடலாம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாருமே இப்போ நேருக்கு நேர்னா சண்டைக்கு வரதே கிடையாது. ரைட்டா? இட்ஸ் நாட் அ ஃபேர் வார். பாவம் ஸ்விக்கி எத்தனை மணிக்கு போகிறாரு. இன்னைக்கு காலைல ஒருத்தர் கேட்குறாரு, என்ன சார் இவ்வளோ படிச்சுட்டு போய் ஸ்விக்கி சொமேட்டோவில், இது நான் படித்தா நான் வேலை பார்த்தா உனக்கு என்ன வருது. ஆனால் அவர்கிட்ட நான் கேட்கல, அதை சொல்லுங்கண்ணே அது தப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கல அவர். ரைட்டா? ஸோ இந்த மனநிலையை மாற்றுவோம். ரைட்டா? எந்த வேலையுமே நிரந்தரம் இல்லை. ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரைட்டா? ஆல்மோஸ்ட் யாருக்குமே வேலை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த டெலிவரி பாய் வேலை தான் அதிகமாக இருக்குது. இதில் இன்ஜினியர்ஸ் அதிகமாக இருக்கான். இவங்களுக்கு உலகம் தெரியாமல் இருக்குது.
ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்க, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அரசியல் இருக்குது. எதையும் தெரியாமல் ஒமிட் பண்ணினா நீ மாட்டிக்குவ. அதுதான் இந்த சேனல் நம்ம மெயினாக சொல்ல போகிறோம். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அரசியல் இருக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது.